ஸோ ராவை கிக் ஆஃப் பண்ணது நம்மளோட செத் ராலின்ஸ் ப்ரோமோ தான். ஸோ செத் ராலின்ஸ் வந்து ப்ரோமோ கட் பண்ணுறாரு. அதில் வந்து செத் ராலின்ஸ் மொத்த மண்டே நைட் ராவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வெல்கம் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் ரெவல்யூஷனரி செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸ்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ சம்மர்ஸ்லாமுக்கு இன்னும் 5 days தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருக்க போகிறேன். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அந்த 5 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் ட்ரூ மெக்கின்டையருக்கும் சிஎம் பங்க்கான கான்டெஸ்ட்டுக்கு நேராக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க போகிறேன். நியூஸ் என்னென்னா, இது வந்து டேரெக்டாகவே ஆடம் பியர்ஸோட ஆஃபீஸ்லேருந்து வந்தது. 2 பேரும் ஈச் அதர் ஒரு மேலே ஒரு விரல் பட்டா கூட உங்களோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் செய்யப்படும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஈவன் அது ஏன் மேலே பட்டா கூட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் செய்யப்படும்ன்றதை வந்து நம்மளோட செத் ராலின்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ போத் மெம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்துடுறாரு, ட்ரூ மெக்கின்டையர் வந்துடுறாரு. ட்ரூ மெக்கின்டையர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நான் வந்து ஒன்றும் அட்டாக்லாம் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்குக்கு ரிங்கை விட்டு இறங்கி போயிடுறாரு. அப்போ போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் சொல்கிறார், என்னை பற்றி பயப்படாத, நான் சாட்டர்டே வர கண்ட்ரோல்டாக இருக்கேன், உன்னெல்லாம் அட்டாக் பண்ண மாட்டேன்றது சொல்கிறாரு. சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை பார்த்தும் பயப்படல, செத் ராலின்ஸை பார்த்தும் பயப்படல, எனக்கு வந்து என் மேலேயே கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் கொஞ்சம் காமாக கூல் டவுனாக இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறேன்றதை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம செத் ராலின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, போத் மெம்பர் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன ஷார்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விரல் கூட உங்கள் மேலே படக்கூடாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செத் ராலின்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நான் தான் ரெஃப்ரி, ஸோ நான் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம். ஸோ என் மேலே எந்த பகையும் வச்சுக்கிறாதீங்கன்றதை வந்து செத் ராலின்ஸ் சொல்கிறாரு. நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டையர், நீயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் வேணும். அண்ட் ஆல்சோ சிஎம் பங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் இருக்கும். 2 பேர் கூட எனக்கு வந்து கான்ட்ரவர்ஷியல் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் அதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த மேட்ச்சை நம்ம பார்க்கலாம்ன்றதை சொல்கிறாரு. அந்த இடத்துல சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, ஃபேக்டை பற்றி நீ பேசுறியான்ற மாதிரி கேட்கும்போது ட்ரூ மெக்கின்டையர் சொல்கிறாரு, செத் ராலின்ஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மெக்கின்டையர் என்ன சொல்கிறாருன்னா, செத் ராலின்ஸ் நீ வந்து சிஎம் பங்கை பற்றி கவலைப்படாத, பைத்தியக்காரன், என் சேனல் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்த்தல, உன்கிட்ட இருந்து நான் டைட்டில் வாங்கி நல்லா தான் கொடுத்துருப்பேன், ஸோ உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுத்துருப்பேன், பட் பாருவேன் அதை என்னையும் கெடுத்து, ஸோ மொமெண்ட்டையும் கெடுத்து, ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எதிரி அவன் தான்றதை சொல்கிறாரு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூபிள்யூக்கு தேவையில்லை, நம்ம தான் டபிள்யூபிள்யூட ஃபியூச்சர், ஸோ டபிள்யூபிள்யூக்கு சிஎம் பங்க் ஒரு கேன்சர் மாதிரின்றது சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 2 பேரோட ஒரு எதிரின்னா அது சிஎம் பங்க் தான்ன்றது சொல்கிறாரு. ஸோ செத் ராலின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நீ ஒரு இடியட், ஏன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முட்டாளான இருக்கன்றதை வந்து சொல்கிறாரு. எப்படிப்பட்ட முட்டாள்னா, நீ சிஎம் பங்க்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வாங்கிட்ட, என்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வாங்க போகிற, பட் இருந்தாலும் வந்து உனக்கு சிஎம் பங்க் மேலே இருக்கிற கோவத்தை விட எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குன்றதை வந்து செத் ராலின்ஸ் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து செத் ராலின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரூ மெக்கின்டையரை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஹேட் பண்ணுறாங்க, சிஎம் பங்க் வெறித்தனமாக ஹேட் பண்ணுறாரு, சிஎம் பங்கை விட நான் காண்டில் உன் மேலே இருக்குன்றதை வந்து செத் ராலின்ஸ் சொல்கிறாரு. ஸோ அஸ் எ ரெஃப்ரியாக அஸ் எ டிசிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூட்ரலாக தான் எடுக்க போகிறேன்றது சொல்கிறாரு. சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, நீ ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது தான் ப்ராப்பராக இல்லை, பட் நீ ரெஃப்ரியாக ப்ராப்பராக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஸோ மேட்ச்சில் என்ன நடக்குது நான் ஒன்றும் நம்ப போகிறது கிடையாது, பட் இருந்தாலும் நீ வந்து பயாஸாக இருக்க மாட்டேன்ட்டு நினைக்கிறேன். ஸோ சாட்டர்டே என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம், ஏதாச்சும் என்னை ஸ்க்ரூ பண்ணலான்னு பிளான் வச்சுருந்தேன்னா அதுக்கப்புறமா சாட்டர்டேக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் டீல் பண்ண வேண்டியது இருக்குன்றதை வந்து சிஎம் பங்க் சொல்கிறாரு. ஸோ ட்ரூ மெக்கின்டையர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நீ எந்த பற்றியும் கவலைப்படாத படி, நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை பண்ண போகிறது கிடையாது, நீ ஓவர் அகைன் என்னை ஸ்க்ரூ பண்ணாலும் எனக்கு தோக்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, நான் உன்னை ஹேட் பண்ணுறேன், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ எந்த வம்பும் வச்சுக்கிறாதுன்றதை வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ரெசில்மேனியா மூமெண்ட், என் சொந்த ஊர்லேயே என் மூமெண்ட்டை கெடுத்துட்ட, ராயல் ரம்பிள்லேயும் மூமெண்ட்டை கெடுத்துட்ட, ரெசில்மேனியாலேயும் மூமெண்ட்டை கெடுத்துட்ட, ஈவன் மணி இந்த பேங்க் வரை என்னோட இதை கெடுத்துட்டேன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து நான் வந்து டபிள்யூபிள்யூல இது வரைக்கும் பண்ணாத நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பண்ண போகிறேன், கிளீவ்லாண்டுக்கு வரோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளீவ்லாண்டில் நான் வந்து மச் பேடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறேன்றதை வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் சொல்கிறாரு. சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, நான் 10 வருஷம் டபிள்யூபிள்யூல இருந்தேன், என்னோட ஆப்ஷன்ஸ் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் உங்கள் பேர்லாம் தெரிய வந்துருக்கு, ஸோ செத் ராலின்ஸ் பேரும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவனோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் நீ என்ன பண்ணுற, ஸோ உனக்கும் உன் மேலே ஆடியன்ஸுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது, நீ வந்து ஒரு பிடிஎஸ்ன்றதை வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலி அது என்னதுன்னா பங்க் டிரேஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது மாதிரி தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு வேட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையரை பற்றி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 இயர்ஸாக ரெசில்மேனியா மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்குது, உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது ஸோ நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் நம்ம ஏஜேலி அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெட் டாக்கோடைய அந்த பிரேஸ்லெட் எடுப்பார்ல ஒரு மொமெண்ட்டில்,
ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கையில் காட்டுறாரு. அந்த இடத்துல நம்ம சிஎம் பங்கெலாம் பயங்கர காண்டாயிடுறாரு. காண்டாகி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் போகிறாரு. பட் டச் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அதோடய அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா முடியுது.